நம்ம பெத்த பொண்ணுக்கு வந்த நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்க வச்ச ஒரு சம்பவம் தான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு. என்னாச்சு அப்படிங்கறத சொல்றேன். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அவினாசி, இவங்க பேர் ரிதன்யா. இவங்களுக்கு வெறும் 27 வயசு தான் ஆகுது. இப்ப ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கு. அவன் பேர் பாத்தீங்கன்னா கவின்குமார். கல்யாணம் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமா நடக்க கிடையாது. கிட்டத்தட்ட 2.5 கோடி செலவாக கல்யாணம் நடந்திருக்கு. 300 பவுன் வந்துட்டு பொண்ணுக்கு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 70 லட்சம் ரூபாய்க்கு வந்து வேல்வோ கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுல, அதாவது பையன் வீட்டுல சைடுல இருந்துட்டு எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும், எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 200 பவுன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த டார்ச்சர் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு அவங்களோட உயிரை அவங்களே மாச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்துல வாக்கப்பட்டு வாழ்றதுக்கு பதிலாக நம்ம வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோடையே இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பையன் நல்லவனா, குடும்பம் நல்ல குடும்பமா, அவங்க கிட்ட சொத்து இருக்கு, சொத்து இல்ல, வேலை இருக்கு, வேலை இல்ல, ஆஸ்தி அந்தஸ்து லொட்டு லொசுக்கு எதுவுமே வந்துட்டு ரெண்டாவது தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல காசு பணமோ சொத்தோ கித்தோ அந்த பொண்ணை வந்து காப்பாற்ற கிடையாது. ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் எங்க போச்சு? அந்த பையன் மட்டும் நல்லவனா இருந்திருந்தா இந்நேரம் அந்த அப்பா வந்து அந்த பொண்ணை இழந்திருக்க மாட்டாருல்ல. நான் ஏன் எதுவுமே முக்கியம் இல்ல, கேரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வேதனைகளை பேசியிருக்காங்க. அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க. போதும், அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டுறக்கு முடிச்சுக்கலாம். ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற? முட்டாளா நீ உங்களுக்கு தோணலாம். எனக்கு அவ்வளவு தெம்பலாம் இல்லப்பா, அவ்வளவு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது. தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டேன். எந்த ஒரு அம்மா அப்பாவும் அவங்க பெத்த பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பேசுறத விரும்ப மாட்டாங்க. அது அவங்களால தாங்கிக்கவும் முடியாது. யாருக்கும் இந்த நிலைமை வரவும் கூடாது.